கூத்தாடிகள் சொல்ல நான் சொல்லலையா கூத்தாடி 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 சொன்னது பொய்யா அதான் சொல்றாரு சாவல் கோழி தானே கொக்கரக்கோ கொக்கரக்கோடி கூவும் பெட்டை கோழி கூவும் இடைவெளி கிடைச்சிருக்கிறதா இந்த செய்தியை பகவான் சொல்ல உணர்த்தி இருக்கின்றார் அதனால சொல்றேன் சாவல் கோழி எல்லோ கூவும் என்பா பெட்டை கோழி இறக்கை கட்டி கோட்டையே கூவ கண்டை முன்னால ஒண்ணு போயிடுச்சு பாரத தேசம் முழுவதும் குவிச்சு இப்ப ஒண்ணு குவிட்டு இருக்கு அடுத்தால என்ன ஆகும் தன்படையே தன்னை பற்றி பம்பு பண்றவெல்லாம் பெரிய ஆளா இருக்கானே தர்மம் அழிஞ்சு போகுது நீங்க நினைக்கலாம் அது இல்ல பம்பனை வளர்த்து பகவானுடைய நாமத்தை சொல்லுகிறவே நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோமே வியாபாரம் நஷ்டம் ஒரு வசதி இல்ல குழந்தை குட்டிகளுக்கு கல்யாணம் இல்ல அங்க இங்க அழைச்சி அலக்கழிச்சு முடிய போட்டு அணைப்பேன் இப்ப என்ன ஆக போகுது மலைகள் உதிரும் நட்சத்திரங்கள் ஆகாய் போல் தான் உதிரும் இப்ப உதிர ஆரம்பிச்சாச்சு பூகம்பம் பூகம்பம் என் சொருவத்தை காட்டுவேன் என் சொருவம் எப்படி உபட்டை திரட்ட தெய்வீக குழந்தை என்று போடுறது எனக்கு உடன்பாடே கிடையாது ஒரு குழந்தை இல்ல பரம்பொருள் பாணிமடம் மந்திராலயத்துல எப்போதும் பகவான் யோகிராம் சொல்வார் தான் சொல்லுவோம் எனக்கு வேற நாமமே தெரியாது பரம்பொருள் என்ன சொல்றாரு உவட்டை திரட்டையுடன் பரிவாலை வித்திரிவிட்டான் அண்ணாமலையில் இருப்பேன் பாருங்க திரட்டை கொண்டு வந்திருப்பேன் அதான் சொல்றாரு ஏ புத்தி கட்ட மக்கா ஏ புத்தி கட்ட மக்கா ஒரு சத்து கட்டு போறீங்களே நான் சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறேன் ஐயா சொல்றேன் புத்தி கட்ட மக்கா சத்து கட்டு போறீங்களா புத்தி கட்ட மக்கா நீங்க சத்து கட்டு போறீங்களே புத்தி கட்ட மக்கா நீங்க சத்து கட்டு போறீங்களே ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டீங்களே அருணாச்சலத்திலே வாலிபமாயிருந்தேன் இவரு பிச்சைக்காரங்க யோகிராம் சொல்றான் டட்டி பகர் இவரு ஆண்டிங்கிற ஆண்டியும் பிச்சைக்காரம் ஒண்ணு இல்ல ஆண்டியும் பிச்சைக்காரம் ஒண்ணு ஆண்டி மகன் ஆண்டியடா ஆருக்கு அஞ்சுவேன் பண்டார கிழவரடா பதி வைத்து பிடித்திடுவேன் எல்லாரும் பதி வச்சு பிடிச்சு விட்டாங்க இங்க வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்ல அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க அமெரிக்கால இருந்து ஒரு அருள் குழந்தை கணேசன் இதுக்காக வேண்டிய விமானத்துல பறந்து வந்துட்டாங்க அதே போல உலகமெங்கும் வந்து பக்தர்கள் லோகமெங்கும் ஒரு உடைக்குள்ள அரசாளர் இங்க வந்தவளுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அது ஐயா சொல்லியிருக்காரு ஆண்டி மகன் சத்துள்ள முத்து அப்பா சகலமே
சொல்லணும்னா கண்டவர் எடுத்துருக்கோ, உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. யோகி ராம் சுரத்குமார் இந்த நாமம் சுவாமி சொல்றார், இஃப் யூ chant this beggar name once, if you chant this beggar name once, Yogi Ram Suratkumar சொன்னா, it will vibrate the whole universe. அதே போல பாத்துங்க, இந்தியாவை நான் அழிச்சுவான்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான். அப்ப சாட்டகம் எடுத்தார் சுவாமி. சாட்டகம் எடுத்து என்ன செய்யாரு, எடுத்து கையில வச்சுட்டு இருக்காரு. சுவாமி இந்தியாவை அழிச்சுவேன்னு சொல்றான், அணுக்குள்ள தயாரிச்சுட்டு இருக்கான். சொல்லிட்டு சாட்டகம் எடுத்து அப்படி நடவார். ராஜாதி ராஜா ராஜ கம்பீரமாக வருவார். படித்த சாட்டகம் ஆடுறாரு. Distraction, destroy, Yogi Ram Suratkumar. 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 அழிக்க நினைப்பவன் அழிக்கப்படுவான். சாமி சொல்லி அந்த சாட்டகம் வச்சிருப்பாரு. சில படங்கள்ல பார்க்கலாம், பழைய படங்கள்ல சுடக்குன்னு அடிச்சார். அடிச்ச உடனே அந்த ஆளு பிள்ளைல போயிட்டு இருந்தார் அதே செகண்ட்ல. அப்ப யாரு? Who is the creator? Who is the protector? Who is the destroyer of the whole universe? அதான் அந்த 1982ஆம் ஆண்டு நாகர்கோவில் மாநகரிலே கேரள கவர்னராக இந்த ராமச்சந்திரனை வைத்து ஒரு விழா நடத்தினோம். அடியேன் உலகத்தந்தை யோகி ராம் சுரத்குமார் சொல்லி எழுத எல்லாரும் கேள்வி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அவங்க வாயார யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருநாயகர். எனவே இந்த தெய்வ திருவிழா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சுவாமி சொல்லுவாரா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்தவங்க, if you go to Kanimala, you can see the beggars there. பாதகை சாதாரணப்பட்ட பாதகை அல்ல. பாத பூஜை செய்வதற்கு my father selected few people. பாத போட்டு நெஞ்செல்லாம் வச்சு அப்படியே அவ்வளவு பவர் ஏற்றி கொடுத்து இங்க வரும்போது ராம பாதுகையாக வந்தது. இங்க வந்து பாத பூஜை செய்கின்றவர்களாம் வரலாழ்வாராக மாற்றிவிட்டார். இளையராஜா, இயேசுதாஸ், நடிகர்கள் எத்தனை பேரோ இங்க வந்து அவங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வர்றாங்க. என் பேரே வெளியே வரக்கூடாது, நீ தெய்வ கைங்கரியம் எடுத்து. இப்ப பாருங்க கம்ப்யூட்டர் அது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர், அதே போல தையல் மிஷின், இந்த மாதிரிலாம் கொடுத்து எல்லா மன்னர்கள் வருவார்கள் சொல்லுவாங்க. வந்தவர் அறிவர் போல சுவாமி என்ன சொன்னாங்க. இது காணிமலை எப்படி வருவாங்கிறது, கோபுரமும் கொடிமரமும் தாபுரமும் கோபுரமும் கொடிமரமும் தாபுரமும் நான் மருத்துவரால் கைவிடப்பட்டவன். கோர்ட்ல சாட்சி சொல்றேன். ஐயா ஜஸ்டிஸ் நீதிமான் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்கள், திருவண்ணாமலை ஆசிரமத்துடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தெரியும், சாட்சி சொன்னாதான் இந்த சாட்சியுடைய இடம் சாட்சி பிரகாரம் தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. உங்கள் முன்னே அவர் சாட்சியாக இருக்கின்றேன். மருத்துவரால் கைவிடப்பட்டவன் இன்று உயிரோடு இருக்கின்றேன் என்று சொன்னார். இவன் வைத்தீஸ்வரனாக இருந்து இதை காப்பாற்றினார். அவர்களுக்கு தெரியும், நான் காங்கிரஸ் ஸ்தாபனத்திலே தொழிற்சங்க தலைவராக இருந்தேன். சொல்வது பெருமை சொல்லல. தொழிற்சங்க தலைவர்னா திருவாளர் குமரியானந்தன் அவர்கள் இது தொழிற்சங்க தலைவராக இருந்தார். பெரிய மாநாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் பண்ணணும். காங்கிரஸ்ல இருந்து அந்த சட்டக்கல்லூரியிலே காங்கிரஸ் அதாவது அப்படி இருந்து கடைசியில பெரிய ரவுடி, அதாவது என்னெல்லாம் புரட்டுத்தனம் செய்யணுமோ அவ்வளவு பண்ண நானே. அதான் ஒரு கயரால கட்டி போட்டு, அது மட்டும் இல்ல
வழக்கறிஞர் தொழிலே இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை குறை கேஸ் எத்தனை சிறு கேஸ் பேசும்படி மேற்கொள்ள உங்களுக்கு தெரியும். என்னுடைய சீனியர் திருவாளர் பால்மணி பொன்னப்பா நல்லாருடைய கீழே இருந்து நான் தொழில் பண்ணவன். அப்படி இருந்து பகவான் எனக்கு உயிர் கொடுத்தார் என்று சொல்லி கோர்ட்டு கவுண்டர் நான் தூக்கிட்டு வீட்டை துவரை இருந்து விட்டு இங்கே வருகிறது இருக்கின்றோம் என்று சொன்னால், அதே போல ஐயா ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவருடைய வரலாறு பார்த்தா அது பெரிய அவர்கள் நீதிபதியா இருந்து சுப்ரீம் கோர்ட்ல அவரை போல ஒரு கிரிமினல் லாயர் வேற யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பெரிய லாயர். அவருக்கு ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். சுவாமி ஒரு நாள் இங்க வருவோம் இந்த காலம் வேலையை பார்ப்போம் எல்லா வரைக்கும். அதே போல மாதேவி இந்த அம்மையார் காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தாங்க, வேலையை விடுவோம்.